simplification 1 plus 1 by 1 plus 1 by 1 plus 1 by 3 இதை போல சம்மம் வந்ததுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணாம டைரக்டா எப்படி ஷார்ட்கட் போறதுன்னு பார்ப்போம். இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இந்த மேல இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே எழுதுங்க, கமா கீழே என்ன நம்பர் இருக்கு 3ன்னு எழுதிட்டு இங்க எத்தனை 1 இருக்குன்னு பாக்குறீங்க. 1 1 1 3 டைம் இருக்கு இல்லையா, இப்போ 3 கோடு போட்டுங்க. இப்போ சப்போஸ் 4 டைம் இருந்தால் 4 கோடு போடணும், 5 டைம் இருந்தால் 5 கோடு போடணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 1 கூட 3 ஆட் பண்ணால் எவ்வளோ 4, நெக்ஸ்ட் 4 கூட 3 ஆட் பண்ணுங்க 7, நெக்ஸ்ட் 7 கூட 4 ஆட் பண்ணால் 11. ஸோ இதுதான் லாஸ்ட் நம்பர் இல்லையா. இப்போ இந்த ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா லாஸ்ட்ல நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த லாஸ்ட் நம்பர் தான் நமக்கு என்ன வரணும், நியூமரேட்டரா வரணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் நமக்கு என்ன வரணும், டினாமினேட்டரா வரணும். ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். இந்த ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்க, 2/3 இல்லையா. ஸோ 2,3ன்னு போட்டுருங்க, கம்மா இந்த 1 வந்து எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 டைம் இருக்கு இல்லையா. அப்போ நம்ம 5 லைன்ஸ் எழுத போறோம். 1 2 3 4 and 5. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், இந்த 2 3 இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இங்க போடணும். 3 + 2 எவ்வளோ 5. நெக்ஸ்ட் 5 கூட 3 ஆட் பண்ணுங்க, 5 + 3 8. நெக்ஸ்ட் 8 கூட 5 ஆட் பண்ணீங்கன்னா 13. நெக்ஸ்ட் 13 கூட 8 ஆட் பண்ணா 21. 21 கூட 13 ஆட் பண்ணா 34. இதுல இருந்து எப்படி ஆன்சர் எழுதணும்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நம்பரை நியூமரேட்டரா வச்சுக்கோங்க, அதாவது மேலே எழுதணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை கீழே எழுதுங்க. இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். ஆப்ஷன் சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுருக்குக சிம்பிளிஃபை. இந்த சம் மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இருந்தால் எப்படி போகணும்னு பார்ப்போம். இந்த கணக்கோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இந்த 1/3 இருக்கு இல்லையா, 1,3ன்னு போட்டுங்க. நெக்ஸ்ட் எத்தனை 1 இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. இப்போ 5 லைன் ஃபார்ம் பண்ணணும். 1 2 3 4 and 5. இந்த 1/3க்கு முன்னாடி என்ன சிம்பிள் பாருங்க, பிளஸ். அதனால இது என்ன போடுங்க, பிளஸ்ன்னு போடுங்க. இந்த 3 கூட 1 ஆட் பண்ணீங்கன்னா 4. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, மைனஸ். இப்போ நடுவில் மைனஸ் பண்ணணும். இந்த மைனஸ் எடுத்து போயிட்டு 3 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3. 4ல இருந்து -3 லெஸ் பண்ணா 1. அகைன் இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பிளஸ் இருக்கு இல்லையா, பிளஸ் போட்டுட்டு இப்போ இந்த 1 கூட +4 ஆட் பண்ணீங்கன்னா 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு, மைனஸ் போடணும். மைனஸை 1ஆல மல்டிப்ளை பண்ணா -1 5ல இருந்து லெஸ் பண்ணீங்கன்னா அகைன் 4 வரும். நெக்ஸ்ட் கடைசி ஸ்டெப் பிளஸ் 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 9. இதனால லாஸ்ட் நம்பரை நியூமரேட்டர் எழுதுங்க, டிவைட் பை அதுக்கு முன்னாடி நம்பரை டினாமினேட்டர் எழுதுங்க, 9/4. ஆப்ஷன் டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லாஸ்டா இருக்கிற டிவைட் நம்பர் பாருங்க 1/4. ஸோ அதை எப்படி எழுதணும், 1,4, எத்தனை 1 இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. அப்போ 4 லைன் ஃபார்ம் பண்ணிங்க. இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த நம்பர் 2 நம்பரையும் மைனஸ் பண்ண போறோம். இந்த 1 எடுத்து போய் மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க, -1. 4ல இருந்து -1 போச்சுன்னா 3. நெக்ஸ்ட் அகைன் மைனஸ் போடுங்க. 4ஐ மைனஸால மல்டிப்ளை பண்ணா -4. -4ல இருந்து 3 லெஸ் பண்ணுங்க, -1. நெக்ஸ்ட் ஸ்டெப் நடுவில் மைனஸ். இப்போ இந்த மைனஸை 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -3. -3 கூட ஒரு -1 ஆட் பண்ணா -4. நெக்ஸ்ட் ஸ்டெப் அகைன் -1 கூட -1 மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் +1 ஆயிடும். +1 -4 லெஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ -4 இல்லையா. அப்போ -4ல +1 லெஸ் பண்ணா -3 ஆயிடும். இதை எப்படி எழுதணும், இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய நம்பரை நியூமரேட்டர் எழுதுங்க, டிவைட் பை அதுக்கு முன்னாடி நம்பரை டிவைட்ல எழுதுங்க. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணுங்க. ஸோ ஃபைனலா ஆன்சர் வந்து 3/4 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ. பின்வருவனவற்றுள் எது சரியானதுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கணக்குல இந்த 1 1 1 வந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்தாங்கன்னா இதை எப்படி ஷார்ட்கட்ல போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தராங்க, எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் இந்த 1 டிவைடு பை இதோட டோட்டல் ஆஃப் ஸ்டெப்பை நம்ம என்ன வச்சுக்க போறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். ஓகேவா. ஸோ டிவைடு பை எக்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எது சரியானதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், எக்ஸும் கூட +1 ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் +1 டிவைடு பை எக்ஸ். அகைன் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர்டு. இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ் +1. ஸோ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் இங்க வந்தா -x, +1 இங்க வந்தா -1 ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.